மெயில் மெர்ஜ் இன்னைக்கும் பல பேருக்கு இது மிகவும் சிரமமான ஒரு விஷயமாவே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம மெயில் மெர்ஜ் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே ஒரு சில நிமிடங்களில் நூற்றுக்கணக்கான பேருக்கு தனிப்பட்ட இமெயில் அனுப்ப முடியுமானா அதுவும் முடியும். அதுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 எக்ஸல், வேர்டு, அவுட்லுக் இதெல்லாம் தேவை. அது இல்லாமல் அவுட்லுக் கிளாசிக் டெஸ்க்டாப் தேவை. அப்படி இருந்தால் நம்ம நூற்றுக்கணக்கான பேருக்கு தனிப்பட்ட இமெயிலே நம்ம அனுப்ப முடியும். அப்படி இல்லாமல் மெயில் மெர்ஜ் மட்டும் நம்ம செய்யறது நம்ம எப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸல் ஷீட் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். ஸோ மெயில் மெர்ஜ் சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் எக்ஸல் ஃபைல் கிளீன் மற்றும் சிம்பிளாக இருக்கணும். ஒரே ஒரு ஹெட்டர் ரோ மட்டும் இருக்கணும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் நிறைய பேருக்கு இமெயில் அனுப்பணும் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் அந்த காலமும் இருக்கணும். ஏன்னா வேர்டு இந்த காலம் பயன்படுத்தி தான் இமெயில் அனுப்ப போகுது. இது இல்லாமல் எக்ஸல் ஃபைல்ல blank row இருக்கக்கூடாது, merged cell இருக்கக்கூடாது, unnecessary-யான ஃபார்மேட்டிங் இருக்கக்கூடாது. சிம்பிள் டேபிள் மட்டும் இருந்தா போதும். நிறைய பேருக்கு மெயில் மெர்ஜ் செய்யும் போது வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னா டேட் அல்லது நம்பர் தப்பா வரது தான். அதை சரி செய்யறதுக்கு தான் ஃபார்மேட் செல்ஸ் நீங்க ஃபார்மேட் தேர்வு செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு டேட் ஃபார்மேட், கரன்சி ஃபார்மேட், ஜிப் கோடு, உங்களுக்கு என்னவோ அது. ஜிப் கோடு பெரும்பாலும் முன்னாடி 0 இருந்தால் அது தவறாக வரும். அதனால ஃபார்மேட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 0 இருந்தால் கூட அது சரி பண்ணிக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா எக்ஸல் லீடிங் 0 ரிமூவ் அப்படின்னு சொல்லி அந்த 0வை ரிமூவ் பண்ணிடும். முக்கியமான விஷயம், இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2024 அண்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2024 அதில் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டு திறந்துக்கோங்க. மேலே மெயிலிங் டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் இமெயில் மெசேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செலக்ட் ரெசிபென்ட் யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயாரிச்ச எக்ஸல் ஃபைலை தேர்வு செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் டேட்டா கண்டைன்ஸ் காலம் ஹெட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் டிக் செஞ்சு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம இமெயில் மெசேஜ் டைப் செய்யலாம். உதாரணத்துக்கு ஹாய் ஃபர்ஸ்ட் நேம் அப்படி அழுத்தினா அது ஒவ்வொரு பேருக்கும் பர்சனலைஸாக வந்துடணும். அதுக்கு இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட்ஸ் அப்படின்றத கிளிக் செய்யணும். ஃபர்ஸ்ட் நேம் தேர்வு செய்யணும். இப்போ வேர்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் இன்சர்ட் செய்யும். இமெயில் அனுப்பும்போது இது எக்ஸல்ல உள்ள பெயரா மாற்றப்படும். இதே மாதிரி கம்பெனி, டேட்டு, அமௌண்ட் இந்த தகவல்களையும் நீங்கள் இன்சர்ட் செஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு மிகவும் முக்கியமானது, ப்ரிவியூ ரிசல்ட்ஸ் அப்படின்றத கிளிக் செய்யுங்க. இதனால ஒவ்வொருத்தருக்கும் இமெயில் எப்படி தெரியும் அப்படின்றத நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஏரோ பட்டனை பயன்படுத்தி ஒவ்வொரு ரெக்கார்டையும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பல்காக இமெயில் அனுப்பணும் அப்படின்னா எல்லாம் சரியாக இருந்தால் ஃபினிஷ் அண்டு மெர்ஜ் சென்டு இமெயில் மெசேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதில் டு அப்படின்ற இடத்துல இமெயில் அட்ரஸ் காலம் செலக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஜெக்ட் லைன் என்ன வேணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் எழுதிக்கோங்க. மெயில் ஃபார்மேட்டு HTMLனு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் ரெக்கார்ட் செலக்ட் செய்து ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வேர்டு அவுட்லுக்கு மெயில் அனுப்பிச்சிரும். அனைத்து பர்சனலைஸ்டு இமெயிலும் அவுட்லுக் சென்ட் ஐட்டம் ஃபோல்டரில் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மெயில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 எக்ஸல், வேர்டு, அவுட்லுக்கு, கிளாசிக் டெஸ்க்டாப் இருக்கணும். அது பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மெயில் மெர்ஜ் அப்படியே அந்த வேர்ட் ஃபைலை சேவ் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா ஃபினிஷ் அண்ட் மெர்ஜுக்கு போயிட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இந்த லெட்டர் ரெடி ஆகிடும். ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் பிரிண்ட் டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க. நம்ம சேனல் ஸ்வஸ்திக் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மற்றொரு பயனுள்ள கம்ப்யூட்டர் டிப்ஸ் அதோட சந்திக்கிறேன். நன்றி.